சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த சைமன் வயது 27. இந்த இளைஞர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார். இவர் புதன்கிழமை இரவு பல்லாவரத்தில் பிரபல யாமுகைதீன் உணவகத்தில் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது கண்ணாடி துண்டு போன்ற ஒரு பொருளை சாப்பிடுவதைப் போல் உணர்ந்தார். பின்னர் உணவிலும் ஒரு சிறிய கண்ணாடி துண்டு கிடந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து பிரியாணி கடை ஊழியரிடம் தெரிவித்த போது உடனடியாக அவரிடமிருந்த உணவை வாங்கி குப்பையில் கொட்டிவிட்டு அவரை மருத்துவ பரிசோதனைக்காக தனியார் மருத்துவமனைக்கு யாமுகைதீன் ஹோட்டல் ஊழியர்கள் அழைத்து சென்றனர். பின்னர் அந்த இளைஞருக்கு ஸ்கேன் உள்ளிட்டவை எடுக்கப்பட்டது. மேலும் இதனை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் தவறுக்கு வருந்துவதாகவும் தெரிவித்த ஊழியர்கள் பின்னர் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என மிரட்டுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக இளைஞர் சைமன் பல்லாவரம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். என்ன நடந்துச்சு சொல்லு. பல்லாவரம் யாமுகைதீன்ல ஒரு 8:30 இப்போ நான் சாப்பிட வந்தேன். சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தேன். இல்லைனா மட்டன் பிரியாணிக்கு நான் ஒரு 210 பே பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த பிளேட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துருந்தேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு 4-5 வாய் எடுத்தேன். ஒரு 5வது வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கல்கண்டு மாதிரி பாட்டில் பீஸ் இருந்தது. அதை நான் தெரியாமல் சேர்த்து கடிச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே அதில் தூள் உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல்டு தான் காமிச்சோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அதை பார்த்துட்டு அப்படியே குப்பையில் மூடிட்டார். மூணுனே நான் அவர்கிட்ட சவுட் கூட பண்ணலை. எனக்கு உள்ளே போயிடுமாட்டு நான் போய்ட்டு வாயை கழுவிட்டு வந்துட்டு தான் இவங்ககிட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு போய் கை கழுவிட்டு வந்துட்டு இவங்ககிட்ட பேசுகிறேன். நான் எதுக்கு ஃபஸ்ட்டு மேனேஜர்கிட்ட காட்டணும், இஷ்யூ எதுவுமே காட்டாமல் நீங்கள் பாட்டு மூடிட்டீங்க, என்ன ப்ராப்ளம், என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்றதுக்கப்புறம் வாங்க இது வந்து தனியாக பேசிக்கலாம். இது தனியாக பேசுறதுக்கு ஒன்றுமே நான் பாட்டில் கடிச்சிட்டு உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு நேரம் இங்கே லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து என் கூட அப்போ ஒரு 3 பேர் வந்துருந்தாங்க. வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாமே டாக்டரை செக்அப் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க நான் நார்மல் ஒன்றும் இஷ்யூலாம் இல்லைப்பா, பட் இது டூல் தான், பட் வேறு ஏதாவது இஷ்யூனா நம்ம உள்ள வரைக்கும் இன்டீரியர் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பலாம் தான் இருந்தேன். அவங்க ஓனர்கிட்ட மட்டும் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓனருக்கு கால் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஓனர் நம்பர் கொடுத்தாங்க. பேசினேன் அவர்கிட்ட. அவரும் நேரில் வந்தார். நேரில் பேசினார். என்ன சொன்னார், என்னப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி இருந்தது. ஜஸ்ட் எனக்கு இப்போ நான் டூவில் வந்து நான் கண்ணாடி பீஸை கடிச்சிட்டேன். இப்போ நான் இங்கிருந்து வெளியே போகிற வழியில் எனக்கு ஏதாவது சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, இல்லை நாளைக்கு இல்லை 2-3 நாள் கழிச்சு எனக்கு ஏதாவது அந்த பாட்டில் பீஸ்னால எனக்கு ஏதாவது ஃபால்ட்டு வந்ததுன்னா யாரும் நான் பொறுப்பேற்றுப்பா. எனக்கு இப்போ ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் நான் இதுமாதிரி வீட்டுக்கு போவேன். இது மட்டும் தான் கேட்டேன். அப்படி உன்னால் முடியாது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி கொடுங்க. நான் எனக்கு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு எனக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் கேட்பேன். அவரும் என்னால் முடிஞ்சா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு. நான் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். என்னை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் பில்லும் போடலை. பில்லு போடாமல் தான் டேரெக்டாக இங்கே ரிசிப்ட்டும் போடாமல் தான் இங்கே டேரெக்டாக கூப்பிட்டு வந்தேன். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது ரிசிப்ட் எனக்கு தரல. அதுக்கப்புறம் நான் இந்த என்னுடைய அட்வொகேட் ஒரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க அட்வொகேட் ப்ரொசீஜர் ஒன்று சொன்னாங்க, ப்ரோட்டோக்கால். அது ஃபாலோ பண்ணிவிட்டு ஆக்சிடென்டல் இன்ஜுரி சர்டிஃபிகேட் அது போட்டு கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக போயிருக்கேன். உன் பேர் என்னப்பா? என்னோட நேம் சைமன். நடந்து கூட கூட அங்கே தான் நான் அங்கே சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா பாட்டிலோட கடிச்சிட்டேன்.